எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு நம்ம தவன்ஸ் கேமிங்கில் வந்துட்டு ஒரு செமையான பிரெயின் அவுட் கேம் தான் போட போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை கைஸ், ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு லீவ் ஆரம்பித்ததுனால இனிமேல் வந்துட்டு வீடியோஸ் ஒன் டே விட்டு ஒன் டே வரும், அப்படிலாம் டெய்லி கூட வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜம்ப் ஃபார் பிரெயின் ராட்ஸ், ஓகேவா? ஸோ சாரி, ஜம்ப் ஃபார் பிரெயின் ராட்ஸ் இல்லை, எஸ்கேப் ஃப்ரம் த பிரெயின் ராட்ஸ் டு கெட் லக்கி பிளாக் தான் விளையாட போகிறோம். ஸோ இங்கே நம்ம டுங் சஹூர் ட்ரலலிலோ ட்ரலலா நிறைய பேர் நம்மளை அடிக்கிறதுக்கு வருவாங்க கைஸ். ஸோ நம்ம அவங்க கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி இந்த மாதிரி லக்கி பிளாக்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த கேமோட ஒன் அண்ட் ஒன்லி கான்செப்ட்டு. ஸோ நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா லாவா லக்கி பிளாக் ஒன்று எடுத்திருக்கோம். ஹோப் ஸோ கெட் சம்திங் குட். சச்சேச்சி இருக்குது, ரைனோ டோஸ்டரித்தோ, என்னையா சரி ஓகே. நம்மளுக்கு ஒரு வார்ம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டே 1 நம்ம வந்துட்டு $2500 கொடுத்துருக்காங்க கைஸ், நாட் பேட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இன்ட்டு 1 மல்டிப்ளையர் அந்த நம்மக்கிட்ட இருக்க எல்லா காசையும் வச்சு நம்ம வார்மை அப்கிரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2.5K இருக்குது கைஸ். ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஜம்ப் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 5 ஜம்ப் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஓ மை காட், நோமே ஹாட்ஸ்பாட் கேட்டு பார்ப்போமா? இருங்க இதுக்கிட்ட குதிச்சு பார்ப்போம், அந்த அக்கா தராங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ குதிச்சு பார்க்குறேன். நம்ம ரெயின்போக்கெலாம் ஆசைப்பட வேணாம், நார்மலே ஆசைப்படலாம். ஏன்னா அவங்க இது தரதே பெரிய விஷயம். தருவாங்களா மாட்டாங்களா? ஸோ கைஸ், நம்ம நினச்ச மாதிரியே அவங்க கொடுத்துட்டாங்க. இது ஒரு செம்ம பிரெயின் அவுட் பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம 559,000 வந்துட்டோம். வேறு லெவல் மக்களே, போடுங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன வாங்க போகிறோம்? மில்லியன்ஸ் இதெல்லாம் 500K பவுன்சி காயில் போடுங்க. நம்ம வந்ததுமே அந்த அக்கா நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் 913.23K, அதாவது 1 மில்லியன் அடிக்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா காசையும் வச்சு ஜம்ப்பு தான் வாங்க போகிறோம். ஸோ 115 ஜம்ப் ஜஸ்ட்டு நான் ஸ்டார்ட் நம்ம அதுக்குள்ளே இவ்வளோ ஜம்ப் வந்துட்டோம். ஸோ இந்த காயில் தான் ரொம்ப ஸ்லோவாக போகுது. நம்ம இப்போயே எனக்கு தெரிஞ்சு நம்மளால் லெஜெண்டரி ஏரியா வரைக்கும் போக முடியும்னு நினைக்கிறேன். செம ஸ்டார்ட் டபிள்யூ அக்கா. ஸோ அவங்க நம்மளுக்கு கொடுத்தனால தான் நம்ம இப்போ இவ்வளோ பணக்காரங்களாக இருக்கோம். ஸோ இது எபிக் பிளாக்ஸ், நம்ம லெஜெண்டரி போவோம். 6-7 ஹாய் காய்ஸ், ஹாய் 6-7 பாசமாக வந்து பேசினா நம்மளை அடிச்சிட்டாங்க கைஸ். இந்த 6-7 அந்த லெஜெண்டரி லக்கி பிளாக் எப்படியே நம்ம எடுக்கணும் கைஸ். ஏன்னா லெஜெண்டரி லக்கி பிளாக்கில் மோஸ்ட்லி தர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம போய் ஒரு லெஜெண்டரி லக்கி பிளாக் எடுக்க பார்ப்போம். இருங்க, ஒழுங்காக குதிக்க மாட்டேங்கிறானே. செம ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். நம்மக்கிட்ட இப்போ ஜம்ப் அதிகமாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்பீடு பற்ற மாட்டேங்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த காயில் செம ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஜாப் சஹூ மீடியமே ஈஸி மாதிரி இருக்குது. பட் அவன் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமாக ஹார்டு கைஸ், அதான் கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கான். இது எடுத்துகிட்டு அப்படியே ஓடிடுவோம் அப்பட. ஸோ அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு கேப் விட்டுருக்காங்க. இப்போ ஜாப் வந்துட்டு எப்பிக்கா, அது மேலே ஒரு எப்பிக் ஸ்டேஜ் இருக்காங்க, ஃபுல்லாக கேப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் லக்கி பிளாக் இருக்கும்போது நம்மளால் ஜம்பே பண்ண முடியல. ரொம்ப கொடுமை இதெல்லாம். ஸோ டுங் சஹூர் பாய் நிலை பண்ண அசால்ட்டாக போயிட்டேன். ஓகே, நம்ம வந்தாச்சு. இந்த அக்கா வந்துட்டு பாவம் கைஸ், நோமே ஹாட்ஸ்பாட் மட்டும்தான் வச்சுருக்கேன். நம்ம பணக்காரங்களாம் ஆனதுக்கப்புறம் அந்த அக்காவை பார்த்தா ஏதாவது கொடுத்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த வார்மை வந்துட்டு ஃபஸ்ட்டு செல் பண்ணணும் கைஸ், வேஸ்ட்டு, தேவையே கிடையாது. ஹங்க்ரி வார்ம் செம. நெக்ஸ்ட்டு லெஜெண்டரி லக்கி பிளாக் சம்திங் குட். 6-7 இருக்குது. ஜாப் இருக்குது. என்ன கிடைக்கும்? இருங்க கைஸ், நம்ம அது வரைக்கும் இவனை அப்கிரேட் பண்ணலாம். ஓ மை காட், ஜாப் சஹூர் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஃப்ளோர் 2 அன்லாக் பண்ண சொல்கிறாங்க. பாவிகளா, என்கிட்ட காசு இல்லை கைஸ், ஆனாலும் அன்லாக் பண்ண சொல்கிறாங்க கைஸ். ஸோ நம்ம ரோபக்ஸ் கொடுத்து வாங்குவோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அன்லாக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாப் வந்துட்டு நல்லா மேக்ஸ் அவுட் பண்ணி விட்டுருலாம். ஆல்மோஸ்ட் 30K கிட்டத்தட்ட கொடுக்குறாங்க கைஸ் நம்ம ஜாப் சஹூர். ஓகே தான், 2 ப்ராஃபிட்டாக இருக்குது. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி நோட் இனஃப் மணின்னு வந்துருச்சா? சரி விடுங்க, நம்ம ஜாப் லெவல் 23. ஓகே, எனக்கு தெரிஞ்ச இந்த கேமில் லெஜெண்டரி, மித்திக், சீக்ரெட், அப்புறம் தான் பிரெயின் ராட் கார்டுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 7.5க்கு வந்துட்டு ஸ்பீடி காயில் இதை வாங்கிடலாம் கைஸ். ஸ்பீடி காயில் பாருங்கள், செம்ம ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் நம்மக்கிட்ட இருக்க அந்த 2.342 மில்லியனை வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு லெஜெண்டரி ஏரியாவில் அந்த செகண்ட் போர்ஷனுக்கு போக முடியுதான்னு பார்ப்போம். அங்கே பாருங்கள், நம்மளை மாதிரி ஒரு பேக்கன் அங்கே. நம்ம பேக்கனா? இல்லை நம்ம பேக்கன்லாம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே விளாட்றோம். இப்போ வந்துட்டு
ரெய்னிங் மாதிரி ஏதோ ஈவெண்ட் போகுது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு ஸ்டீல் எபன் நோட் போடலாம். ஏன்னா போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டீல் எபன் நோட்டே போடலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓ மை காட், டிவைன் லக்கி பிளாக், ஓஜி லக்கி பிளாக் ரெண்டுமே ஸ்பான் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அந்த 6-7 இல்லை எனக்கு சத்தியமாக புரியல. எதுக்கெல்லாம் நான் கண்டினியூஸாக அடிக்கிறீங்க? இந்த பிரெயின் ராட்ஸுக்கெலாம் என்ன அவ்வளோ கோவம் என் மேலே? 6-7 அடித்தாங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த ஜாப் அடித்தாங்க கைஸ். அதுக்கப்புறம் ட்ரலலேல் அடிக்கிறான். நான் என்ன பாவம் பண்ணேன்? இவங்க எல்லாருமே பிரெயின் ராட்ஸ் தானே. நான் உங்களை ஸ்டீல் எபன் நோட்டில் ஆசையாக வளர்த்துனா என்னை போட்டு அடிக்கிறாங்க கைஸ். ஓகே, ஸோ இங்கே 6-7 லக்கி பிளாக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. நம்ம முன்ன வந்துட்டு லெஜெண்டரி லக்கி பிளாக் ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ 6-7 லக்கி பிளாக்கை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜாப் ட்ரலலா அடிச்சேன்னா சமகாண்டாயிருவேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் இயருக்கு வந்தாச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம டூங் சஹூரை தாண்டியாச்சு. இந்த 6-7 லக்கி பிளாக் வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நம்ம 6-7 லக்கி பிளாக்கே நெக்ஸ்ட்லேருந்து எடுக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஜாப் சஹூர் லக்கி பிளாக் எடுக்கலாம். எது நல்லாயிருக்கோ அதை எடுப்போம். ஸோ இப்போ நமக்கு வா அங்கே 6-7 இருக்குது, எடுக்க பார்ப்போமா? லைக் பண்ணணுமா கைஸ் கேமு? சரி ஓகே, நாமெல்லாம் பண்ண முடியாது. நம்மளுக்கு 6-8 கிடச்சிருக்கு. இது 4000 per second. ஸோ நம்ம இனிமேல் 6-7 லக்கி பிளாக் எடுக்கலாம் கைஸ். இது என்னது நார்மல் லெஜெண்டரி லக்கி பிளாக் வேணாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கணக்கில் செய்து நம்ம நோமை ஹாட்ஸ்பாட் வந்துட்டு 1 million per second. ஸோ இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 49,000 51,000 வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த பொனேக்கா கிட்டே போய் எதாவது இருக்கான்னு கேட்டு பார்ப்போம். பொனேக்கா பலபு எதாவது இருக்கா? ஸோ நம்ம இன்னொரு காயில் வாங்கியாச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட்டுன்னு என்னமோ இருக்குது. 1 billion கேஷ் வேணும். நாட் தட் ஹார்ட், எடுத்துடலாம் விடுங்க, ஈஸி தான். ஸோ நம்ம கேரி வந்துட்டு 3 வரைக்கும் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு எதாவது நல்லதாக ஸ்பான் ஆகி 1 இல்லைன்னு 2 ஸ்பான் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எடுக்க நல்லா வசதியாக இருக்கும். இப்போ வந்துட்டு 155 ஸ்பீடில் இருக்கும். அந்த அக்கா வந்துட்டு இன்னும் நோமை ஹாட்ஸ்பாட்டில் தான் இருக்காங்க, மாற்றவே இல்லை. ஒருவேளை மெயில் 4 கிட்ட எதாவது வச்சுருந்தாலும் வச்சுருப்பாங்க. பாருங்கள், ஒரே நோமை ஹாட்ஸ்பாட் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. என்ன ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல. என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்துட்டு 165 ஜம்ப் ஸ்பீட் இருக்குது. ஓகே லெட்ஸ் கோ, நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போவோம் கைஸ். ட்ரலலேலோ ஈஸி ஜாபும் ஈஸி தான் கைஸ். நம்ம சீக்கிரமாக மேலே போயிட்டு எதாவது நல்லதாக இருக்கான்னு பார்ப்போம். ஓகே லெட்ஸ் கோ. நம்ம 6-7 கிட்ட வந்தோம் கைஸ். யாரோ 6-7 விளையாடுறாங்களா? அதை வச்சு நடந்துட்டுருக்கான். ஓகே மித்திக் வந்தாச்சு. மட்டேயோ பாபாய். நம்ம இந்த மித்திக் லக்கி பிளாக் ஒன்று எடுத்துக்கலாம் கைஸ். ஸோ பார்க்கவே செமையாக இருக்குல்ல. ஓகே ஆமாம், கிளிச் ஆகுது கைஸ். சாரி ஃபார் தட். ஸோ நம்ம இந்த 2-3 லெஜெண்டரி லக்கி பிளாக் தெரியாமல் ட்ராப் பண்ணிட்டேன். வேணாம், நம்மளுக்கு லெஜெண்டரி லக்கி பிளாக்லாம் வேணாம் கைஸ். மித்திக் லக்கி பிளாக் மட்டும் எடுக்கலாம். அதுதான் நம்ம ஒரே ஃபோக்கஸ். ஸோ நம்ம லக்கி பிளாக் எடுத்ததுக்கப்புறம் ஜம்ப் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. நான் மித்திக் லக்கி பிளாக் எடுத்துகிட்டு தெரியாமல் கீழே வந்துட்டேன்னா கூட நான் மறுபடியும் மேலே ஜம்ப் பண்ணி போய் எடுப்பேன். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா நம்மளால் ஜம்ப் பண்ண முடியல. நம்மளால் ஜம்ப் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம மேலேருந்து கீழே வரும்போது ஓடி வர மாட்டோம். ஜம்ப் பண்ணியே சில பேர், நானும் அப்படி தான் வந்திருப்பேன் ஜம்ப் ஆப்ஷன் இருந்தால். ஸோ அந்த ப்ராப்ளமுக்காக தான் மேலேருந்து கீழே வரும்போது ஜம்ப் ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே லெட்ஸ் கோ. நம்மளோட மித்திக் லக்கி பிளாக் இப்போ திறக்கலாம். ஸோ பலரினலோ பிரஸ்ட்டு பார்த்துப்போம். ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்குது. அண்ட் தென் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பில் ரெஸ்ட்டு பார்த்துப்போம் கிடச்சிருக்கு. அண்ட் தென் 80 மில்லியனுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் வாங்கியிருக்கேன். ஓகே லெட்ஸ் கோ. நம்ம பில் எஸ்ட்டே பார்த்துப்போம் வந்துட்டு 16th லெவல் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நோமை ஹாட்ஸ்பாட்டையே லெவலப் பண்ணலாம். ஏன்னா அவன் மில்லியன்ஸ் கணக்கில் நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கான். தென் நம்மக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்லாப் கிடச்சிருக்கு. ஆனால் நான் தெரியாமல் அது காயிலுன்னு நினச்சி ஸ்லாப்பை வாங்கி வச்சுட்டேன். இட்ஸ் ஓகே, நம்ம வச்சுப்போம். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ஒரே செகண்ட். ஓகே ஸோ ட்ரலலா என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியமா? ட்ரலலேலோ உன்னை எவ்வளோ நாள் நான் பார்த்து ஸ்டீல் எபன் நோட்டில் வாங்கி வச்சேன். இப்படி அசிங்கப்படுத்திட்டல என்ன? சரி விடுங்க மக்கள், நம்ம போவோம். ஸோ ஜெயில் கார்ட்ஸ் ஃபார் 15 seconds, கிரிஃபன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் ரீபர்த் கூட பண்ணலாம். நம்ம அப்புறமா ரீபர்த் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ மெத்திக் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்மளால் இப்போ மேலே போக முடியும்னு நினைக்கல, போயிட்டோம். ஈவன் சீக்ரெட்டுக்கே வந்துட்டோம். இப்போ தான் வந்தேன், அதுக்குள்ளே நான் அடித்து துரத்தி விட்டீங்க. எனக்கு சத்தியமாக ஒன்று புரியல கைஸ். இப்போ தான் கைஸ் ஆசாசியாக வந்தேன் கைஸ். சீக்ரெட் ஏரியாவுக்கு அடித்து துரத்தி விட்டாங்க. ஸோ வாங்க மேலே போகலாம்.
லெட்ஸ் கோ. மித்திக் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நம்ம மித்திக் லக்கி பிளாக் எதுக்கும் ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் கைஸ். லக்கி பிளாக் எடுத்தால் ஜம்ப் பண்ண முடியாது. நான் என்ன ஒரு ஐடியா இல்லை, லக்கி பிளாக் எடுத்துகிட்டு மேலே ஜம்ப் பண்ணலான்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன். பட் ஜம்ப் பண்ண முடியல. எதுக்கு 6-7 சுற்றிக்கிட்டே இருக்கான்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு வேளை அது ஏதாவது ஒரு பிளேயருக்கு எதை விளாண்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்களா ஒன்றுமே புரியல. நம்ம இங்கே இருக்க சீக்ரெட் லக்கி பிளாக் எடுத்துடலாம். பலரீனா கப்புச்சினோ. ஐயோ கைஸ் நான் அங்கே போயிட்டு ஸோ டேரெக்டாக கீழே வரதுக்கு பதிலாக நான் அங்கே போயிட்டேன். ஸோ இன்னொரு ட்ரை கொடுத்துட்டேன். மேலே போவோமா? எவ்வளோ நேரம்டா எடுக்கும் நான் மேலே போகிறதுக்கு? அப்பா 2000 years later. கைஸ் ரொம்ப நேரமாக விளாண்டுட்டு இருந்தேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கும் போதே இந்த ஈவெண்ட் ஒன்று ஆரம்பிச்சிது கைஸ். இந்த ஏதோ ஒரு ஈவெண்ட்டு, கிராப் ஈவெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ரீபத்தும் ரெடி ஆனதுனால நான் ரீபத் பண்ணிட்டேன். யூ ஹவ் ரீச்டு ரீபத் 1. இப்போ தான் நம்ம ரீபத் 1ல இருக்கோம். நம்ம நினச்சா ரீபத் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பட் என்னோடய ஏம் வந்துட்டு ரீபத் பண்ணுறது இல்லை, காசு ஏற்றுறது என்னோடய ஏமே. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஷாப் இருக்குல்ல. இப்போ நம்ம ரீபத் பண்ணனால நம்மளுக்கு இன்ட்டு 1 இன்ட்டு 2 மணின்னு நினைக்கிறேன், ஏதோ தெரியல. இன்ட்டு மணி நம்மளுக்கு நிறையா கிடைக்கிது. ஸோ அந்த மணிக்காக தான் நான் ரீபத் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா 180 ஜம்ப் வாங்கியாச்சு. நம்ம நினச்சா செகண்டரி ரீபத் கூட பண்ணலாம். பட் நான் பண்ணலை, விட்டுட்டேன். கைஸ் இந்த கேர்ள் 6-7 அவன்கிட்ட இருக்குது. பட் அது எப்படி வரும்? நான் ஒரு வேளை அவன் கேமை லைக் பண்ணியிருப்பான், அதனால கிடச்சிருக்கு. ஸோ 760 மில்லியன் இருக்குது. நம்ம இந்த ரெயின்போ காயிலை வாங்கலாம்னு நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளால் செல் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸை செல் கூட பண்ணலாம். ஸோ நான் அந்த டியூவல் காயிலை வாங்கிட்டேன் கைஸ். வாங்கிட்டு ரெயின்போ காயில், இந்த பிளாக் ஹோல் ஸ்லாப்பு, லைட்னிங் காயில் இங்கே எல்லாத்தையும் செல் பண்ணிடலான் இருக்கேன். ஏன்னா செல் பண்ணும்போது அந்த காசு நம்மளுக்கு வருது பாருங்க, காசு ஏறிக்கிட்டே இருக்குது. 11 மில்லியனுக்கே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கேஷ் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் போயிடலாம். ஸோ இந்த டியூவல் காயில் வந்துட்டு வெயிட் அ செகண்ட், எவ்வளோ ஹைட்டாக ஜம்ப் பண்ணோம் பார்த்தீங்களா? இந்த டியூவல் காயில் பார்க்க இந்த காம்போ காயில் மாதிரியே இருக்குது கைஸ். ஸ்டீல் பண்ணட்டில் காம்போ காயில் மாதிரியே இருக்குது. ஓகே, அந்த கிராப் ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு. லெஜெண்ட்ரி ஏரியா அண்ட் தென் ஐயோ ஓகே கீழே போகணுமா? மேலே தான் போகணும். சாரி, கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டே. இப்போ நம்ம மித்திக் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். மித்திக் டு சீக்ரெட். இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு சீக்ரெட்டோடு தான் வீட்டுக்கு போகிறோம். மித்திக் எடுக்கலாமா? இல்லை வேணாம், அது அவ்வளோதான். டைம் அப்போயே ஆக போகுது. ஸோ வந்தாச்சு. இங்கே வந்துட்டு ஒன்றுமே உருப்படியாக இல்லை. பிரெயின் ராட் கார்டு, பிரெயின் ராட் கார்டு ஏரியாவே வந்தாச்சு. பட் இங்கே ஒரு கெட்டுப்பாட்டு இருக்கான்னு சொல்கிறதுக்குள்ளே அடிச்சு தூக்கி போட்டானுங்க. ஸோ 6-7 ஒழுங்கு மாதிரி எதாவது கம்முன்னு போயிடு. நாங்கள் பாரு பிரெயின் ராட் கார்டு லக்கி பிளாக் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். தேவையில்லாமல் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மட்டையோ என்ன நினச்சிட்டு என்ன அடிக்கிற பாருங்க. மட்டையோ அடிக்கிறான். பட் பரவாயில்ல, நம்மளை கீழே தான் அடிச்சிருக்கா, ரொம்ப தூரம் அடிச்சுடல. மற்றவங்களுக்கு மட்டையோ பரவாயில்லன்னா நம்மளை ரொம்ப தூரம் அடிச்சுடல. வெயிட் அ செகண்ட், இட்ஸ் ரெயின்போ லக்கி பிளாக், ஒரு கோல்டன் லக்கி பிளாக். ஸோ இந்த நார்மல் லக்கி பிளாக் வேணாம், விட்டுருங்க கைஸ். கொடுமையாக இருக்குது கைஸ். கஷ்டப்பட்டு வந்து நான் அடிச்சு விட்டாங்க கைஸ். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வர இந்த பலர்னா கப்பிச்சுன்னா நான் அடிச்சு விட்டா எவ்வளோ தைரியம் தான் அடிப்பாங்க. கிட்ட ரோபக்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் நிறைய ஜெயில் போட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுருப்பேன். ஸோ ரெயின்போ லக்கி பிளாக் எல்லாம் முடியல. சத்தியமாக இந்த கேம் விளாட்றதை விட்டுடலான் இருக்கேன். ஓகே, ஸோ ஃபைனலி ரொம்ப நேரமாக விளாண்டு அப்படி இப்படின்னு ஒரு போராட்டங்களுக்கு கழித்து நான் வந்துட்டு சீக்ரெட் லக்கி பிளாக் எடுத்தேன். பட் மேலே பிரெயின் ராட் கார்டு லக்கி பிளாக் இருக்குன்ற விஷயம் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்தது. ஸோ நான் அந்த சீக்ரெட் லக்கி பிளாக்கை ட்ராப் பண்ணிவிட்டு மேலே போகலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே கெட்டு பேட்டர்னை அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஜக்கமாக்கா யாரோ ஜக்கமான பிளாட்டுக்கு லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் ரொம்ப நேரமாக இது பண்ணிட்டு இருந்தேன் கேஸ். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 சீக்ரெட் லக்கி பிளாக் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு பிரெயின் ராட் கார்டு லக்கி பிளாக் எடுத்துகிட்டு வந்தேன். இதை நான் எடுத்துகிட்டு வர்றதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். நான் வந்துட்டு சும்மா வெளியில் போயிருந்தேன், எங்கேயோ தண்ணி குடிக்க போயிருந்தப்போ நான் பாஸ் பண்ணேன் கைஸ். அதுக்கப்புறம் நான் ப்ளே பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ட் 2 போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஸோ இதோட வியூ டார்கெட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 480 தான் இதோட வியூ, வேணாம் 450 தாங்க இதோட வியூ டார்கெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணுங்கள். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.